வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஐஎஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பௌர்ணமி பூஜை, வைகாசி விசாகமும் அண்டு ஜலதீபம் சொல்லுவாங்க, அதை பற்றியும் என்னுடைய மனசுக்குள்ளே கட்டி வச்சுருந்த சாய்பாபாவுக்கான கோவில் பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் லாஸ்ட்டில் சின்ன சின்ன இது சாமிக்கான குறிப்புகள், விளக்கு ஏற்றுறோடைய முறைகள், அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து டிப்ஸாக கொடுத்துருக்கேன். காலையில் எழுந்ததுமே வேலையில் அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பூ எடுத்துகிட்டு வரலாம். இங்கே வந்து ஃபுட்பாத்துன்னு சொல்லுவாங்களே, ஃபுட்பாத்தில் வந்து ரோஸ் கார்டன் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து சும்மா எல்லாமே வாடி கீழே கொட்டுறது தான். ஸோ நான் வாக்கிங் போகும்போது வந்து கொஞ்சம் எனக்கு வேணுங்கிற கொஞ்சமான ஒரு பூ வந்து பறிச்சிட்டு வருவேன். ஸோ கார்டன் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. இதுதான் நான் சொன்னேன், இந்த வாக்கிங் போகிற ஃபுட்பாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். நல்லா டார்க் ரெட்டு, இந்த மாதிரி பிங்க் கலரு. பிங்க் கலராக இருக்கிறது வந்து வெயில், இங்கே இருக்கிற வெயிலுக்கு வந்து வாடி போனது தான். இது வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலராக இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா பிங்க் ரோஸு. ஸோ அந்த கலர், அது மட்டும் ஃப்ரெஷ்ஷான பூக்கள் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பூ வந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் இங்கே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் மொத்தத்தையும் பறிச்சிட்டு வந்தால் தான் சொல்லுவாங்க. நான் என்ன ஒரு 10-15 பூ தான் பறிச்சிட்டு வர போகிறேன். பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி பூவெல்லாம் வந்து அதில் இருக்கிற தூசெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவி இப்போ பிளேட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாமி விளக்கெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு போனேன். ஆறினதுமே நல்லா தொடச்சிட்டு சாமிக்கு சந்தன குங்குமம், அந்த எல்லா அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமிகளுக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு விளக்குகளுக்கெல்லாம் திரி போட்டு இந்த சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டே இது வந்து இந்த வேலையை முடிச்சுட்டேன். நான் ரெகுலராக நான் சொல்லக்கூடிய பாராயணம், கந்த சஷ்டி கவசம் சொல்வேன், கணேச பஞ்சரத்னம் சொல்வேன், அட் த சேம் டைம் கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்வேன். ஸோ இது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஜலதீபத்தில் வந்து தண்ணி விட்டதுக்கப்புறம் அதில் வந்து பச்சை கற்பூரம் அண்டு வந்து ஜவ்வாது இப்போ காட்டினேன் இல்லைங்களா, ஜவ்வாதும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் அதை வந்து அதை போட்டோம்னா விளக்கு எரியும் போது அந்த விளக்கோடு சேர்ந்து அந்த வாசனையும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வீடு ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேங்க. கடந்த ஒரு 10 நாளாக வந்து தொடர்ந்து இப்போ கனகதாரா ஸ்லோகம் வந்து 2 ஸ்லோகமாக வந்து என்னோடய யூடியூப் சேனல்லையே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கரெக்டான ப்ரொனவுன்சேஷனோட நிறுத்தி நிதானமாக. உங்களுக்கு வேணும்னா நான் அதோட லிங்க் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது இல்லாமல் யாருக்காவது கற்றுக்கணும் அப்படின்னு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் வந்து சொல்லித்தரேன். ஆன்லைன்லேயும் சொல்லித்தரேன் அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இங்கே நேரில் பக்கத்தில் எங்கேயாவது நெதர்லாண்ட்லேயே யாராவது பக்கத்தில் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன். எனக்கு மெயில் அனுப்புங்க. மெயில் அட்ரஸும் நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு 1லேருந்து 10 வயசு இருக்க வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து சின்ன சின்ன டெய்லி ஸ்லோகங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து எல்லா கடவுளையும் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த கர்நாடிக் மியூசிக் சொல்லித்தரேன். நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபாரினில் ஈஸியாக கிடச்சிருவாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லித்தரது வந்து யாரும் கிடைக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைங்க வந்து அங்கே பக்கத்தில் வந்து நிறைய கோவில்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குவாங்க. இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லாதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகங்கள் அந்த மாதிரி கிளாஸஸில் சேர்த்து விட்டிங்கன்னா பசங்க வந்து நல்லா ஷைன் ஆவாங்க. நம்ம பெரியவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஆட்டிடியூட் வரும். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல்ஸில் வந்து இங்கே ஃபாரினில் படிப்பு நல்லா இருந்தாலுமே ஸ்கூல்ஸில் வந்து மற்ற கல்ச்சர்லேருந்து வரக்கூடிய குழந்தைங்களால் வந்து தன்னுடைய பழக்கங்களை வந்து விட்டுடுறாங்க குழந்தைங்க. ஏன்னா இங்கே லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே ஒர்க்கிங்கில் உமன்ஸாக இருக்காங்க. குழந்தைங்களோடையும் ஃபேமிலியோடு வந்து இருக்கிறவங்க இருக்காங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிற ஸ்கூல் டைம் போக மித்த நேரத்தில் வந்து இங்கே குழந்தைங்க காலியாகவே இருந்தாங்கனாக்கா அவங்க தேவையில்லாமல் கார்ட்டூன் பார்க்குறது, இல்லைனா ஹைப்பராக நிறைய விளையாட்டுகள் விளையாடுறது, அந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோக கிளாஸில் சேர்த்து விட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் கூட சேர்த்து விடுங்க, அவங்கள வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கணும், அவ்வளோதான். ஈவன் என்னோடய டாட்டருக்கு வந்து 9 வயசு 10 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல. அவளாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு வந்து சித்தார், ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து நாங்கள் டெல்லியில் இருந்ததுனால அங்கே கர்நாடிக் கிடைக்கல, அதனால் ஹிந்துஸ்தானி மியூசிக் சொல்லி கொடுத்தோம். ஜலதீபம் ஏற்றக்கூடிய முறையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யாருக்காவது வேணும்னாக்கா தனியாக மென்ஷன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நான் உங்களுக்கு வந்து இப்போ லாங் வீடியோவாகவே தனியாகவே தரேன். நான் இப்போ வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு கண்ணாடி பவுலில் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சு க்ளீனாக அந்த தண்ணி கிளியர் வாட்டரை ஊற்றுங்க. அதில் 3/4 பங்கு தண்ணி விட்டு 1/4 பங்கு இது வந்து நீங்கள் எண்ணெயை விட்டு திரி போட்டு
விளக்கு ஏற்றுனீங்கன்னா இதோட இது என்ன நல்லது அப்படின்னா, நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே இருக்கும். நெகட்டிவ் திங்கிங்ஸ் வராது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து இப்போ நம்ம வாசனை பொருட்கள் ஜவ்வாது, மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் அதெல்லாமே விடுறதுனால நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா இது பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளை வந்து எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ணாது. ஸோ இது வந்து டைரெக்டாக நீங்கள் அந்த எண்ணெயில் வந்து வச்சிங்கன்னா அந்த கீழே தண்ணி இருக்குது, அந்த திரி வந்து அடியில் போய் டெபாசிட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு விளக்கு எரியும் போது வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு தனியாக திரி போடுறதுன்னு கிடைக்கும் ஸ்டாண்டு. அப்படி கிடைக்காத பட்சத்தில் வெத்தலை வச்சு பண்ணலாம். இங்கே எனக்கு வந்து வெத்தலையும் கிடைக்காததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், பூ இருக்குங்க இல்லையா, ரோஜா பூ இருக்கு இல்லையா, இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பூ இருக்கும். ஸோ பூ மேலே வந்து இந்த திரியை நல்லா எண்ணெயில் இது பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நல்லா திரிச்சு பண்ணிவிட்டு அதில் பூ மேலே வச்சிங்கன்னா பூவும் கருகவும் கருகாது. ஏன்னா அந்த கண்ணாடி மேலே தான் வைக்கிறோம், கண்ணாடி பவுல் மேலே தான் வைக்கிறோம். ஸோ அதை திரியை வந்து கொஞ்சம் கற்பூரம், பச்சை கற்பூரத்தை நல்லா என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து விளக்கு சீக்கிரமாக வந்து ஏற்றிடலாம். அதுவும் இல்லாமல் யாருக்காவது பெரியவங்களுக்கும் ஸ்லோகம் கற்றுக்கணும் அப்படின்னா லலிதா சஹஸ்ரநாமம், கனகதாரா ஸ்தோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி அஷ்டகம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி யாருக்காவது வேணும்னா அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். தீபம் ஏற்றின உடனே அந்த சாமி இடத்துக்கே வந்து ஒரு பிரகாசம் வந்த மாதிரி விளக்கேற்றினாலே வந்து நம்ம வீட்டில் வந்து அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். வீடு ஃபுல்லாகவே அந்த வாசனையும் எல்லாமே சேர்த்து. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு சாமி இடத்துலையும் வந்து ஃப்ளவர் பொக்கே வைக்கிற மாதிரி ஃப்ளவர் பாட் ஒன்று வச்சுருவேன் நான். அது பார்க்கும்போது அந்த ஃப்ளவர் வந்து கலர் கலராக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம், மனசு திருப்தியாக இருக்கும். ஒரு கார்னரில் அந்த தண்ணியிலையும் நீங்கள் வந்து வாசனை பொருட்கள் நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ்க்காக வந்து நம்ம இதே சேம் சாமியில் போடுற மாதிரியும் போடலாம், இல்லைனா ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி போட்டு வைக்கலாம். ஸோ என்னோடய ஆஃப்டர் பூஜைக்கு அப்புறம் என்னோடய வீடோட லுக் வந்து இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும்போது அதில் 5 ரூபீஸ் பித்தளை காயின் வந்து அந்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் அதில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுடைய நினச்ச காரியங்கள் நடக்கும். முக்கியமாக நீங்கள் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா அதோட பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இதை வந்து வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் ஏற்றுவாங்க கண்டினியூஸாக. அந்த ஆத்மஜோதி விளக்கு, அப்புறம் உப்பு விளக்குன்னு சொன்னேன் இல்லையா, உப்பு விளக்கும் வந்து 3 நாள் ஏற்றுவாங்க. வியாழன், வெள்ளி, சனி அந்த 3 நாள் கண்டினியூஸாக ஏற்றுவாங்க. நானும் உப்பு விளக்கு மட்டும் நான் டெய்லியுமே ரெகுலர் பூஜையிலேயே நான் வந்து உப்பு விளக்கு ஏற்றிட்டுருப்பேன். மகாலட்சுமி தாயாரை எந்த வகையில் வணங்கினா என்னங்க, ஸோ உப்பு விளக்கு நான் ரெகுலராகவே ஏற்றிட்டுருக்கேன். கடந்த 3-4 வருஷமாகவே. நம்ம எப்போவுமே எந்த இது செஞ்சாலுமே, பூஜை செஞ்சாலுமே பாசிட்டிவ் எனர்ஜியோடு செய்யும்போது டெஃபினட்டாக நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கும். அந்த ஒளியை வந்து எவ்வளோ பிரகாசமாக வருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பிரகாசமாக இருக்குங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இவ்வளோ பூஜைகளும் செஞ்சுட்டு பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் வைக்காமல் இருந்தால் எப்படிங்க? ஸோ கடவுளுக்கு வந்து நான் பழத்தோடு இன்றைக்கி நைவேத்தியம் வைக்கிறேன். இந்த பூஜையை வந்து சாமி அறையில் முடிச்சுட்டு நான் வந்து சாய்பாபாவுக்கு வந்து என்னுடைய மனசுக்குள்ளே ஒரு கோவில் மாதிரி கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நான் இருக்கிற இடத்துல வந்து பாபாவுக்காக தனியாக ஒரு ஆசனம் போட்டு அவருக்கு ஒரு சின்ன கோவில் கட்டின மாதிரி மனசுக்குள்ளே பிரார்த்திச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஆசனம் வச்சு அதில் வந்து அரிசியும் அது மேலே அவரை உட்கார வச்சு அவருக்கு முன்னாடி வந்து ஃப்ளவர் பாட் வைப்பேன். தண்ணிக்குள்ளே வந்து நம்ம பூக்களை போட்டு நம்ம என்ட்ரன்ஸில் வச்சோம், இது டீப்பாய் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றவங்க கூட ஒரு பேட் ஐன்னு சொல்லுவாங்களே, பேட் வைப்ரேஷனோட வருவாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கூட இல்லாமல் இருக்கும். ஸோ இது நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பாபாவுக்கு வைக்கிற நைவேத்தியம் வந்து அவரே வந்து சாப்பிட்ற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இதுதான் நான் சொன்னேன், பாபாவுக்காக மனசில் ஒரு கோவில் கட்டியிருக்கேன். ஸோ கடவுளுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்னோடய லைஃப்பில் என் வீட்டுக்கு பக்கத்தில் என் வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன கோவில் அவருக்காக நான் செஞ்சு வைப்பேன். மனசில் கட்டின கோவில் நிஜமாக அவர் கட்டிக்கணும்னு நினச்சாருன்னா டெஃபினட்டாக கட்டி வச்சுக்குவார். இதுதான் நான் செஞ்ச பிரார்த்தனையிலே பெரிய ஒரு பூஜை. பாபாவோட அருள் என்றைக்குமே இருக்கும். எந்த கடவுளையும் வந்து நம்ம வந்து அவங்க நினச்சாதான் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்கார் பாருங்கள். அது அந்த பாபாவுக்கு முன்னாடி நான் எப்போவுமே இந்த ஆத்ம விளக்குன்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து எந்த திசையில் ஏற்றணும்னு தேவையே இல்லை. இது வந்து மேல் நோக்கி எரியறதுனால வந்து இதுக்கு செய்ய தேவையில்லை. வீட்டில் இந்த மாதிரி விளக்கு இருந்தாலே அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க.
பாபாவோட பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசினா நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், இல்லை நம்ம கூடவே இருந்து நம்ம எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கு, நம்மளோட நல்லதே நினச்சிட்டு இருக்கிறவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். அது எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் முழுமையாக நம்புகிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க.